ஓகே. அதாவது நான் உங்களுக்கு அந்த அசைன்மென்ட் டாபிக் குடுத்திருந்தேன் இல்லையா? ஸோ அசைன்மென்ட் டாபிக் நீங்க ஓரளவுக்கு நீங்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தா கேளுங்க. நான் அதுக்கு முன்னாடி செஷன் வந்து அ எதுல இது பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, பிரேயர் பிரேயர் போர்ஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் வித் ரிகார்ட் டூ பர்ட்டிகுலர் கேஸஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிரேயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சரியா? ஆ சப்ஸ்டான்ஷியல் பிரேயர் அதே மாரி கான்சிக்வென்ஷியல். இப்ப நம்ம மெயின் கேஸ்ல ஃபைல் பண்ணக்கூடிய கேட்கக்கூடிய அந்த ரிலீஃப் வந்து சப்ஸ்டான்ஷியல் பிரேயர்ன்னு சொல்றோம். அது ரொம்ப முக்கியம். அதே மாரி அதோட தொடர்புடைய அ பிரேயர். அது வந்து என்னன்னா, நம்ம இன்டர்லாக்யூட்டரி அப்ளிகேஷன் இல்ல மிஸ்செலேனியஸ் பெட்டிஷன் இந்த மாரி ஃபைல் பண்ணி அதுல கேட்கறது வந்து அந்த அ கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப் அப்படின்னு சொல்றது. சரியா? ஒரு சர்வீஸ் மேட்டர்ல நம்ம ஒரு இத சேலஞ்ச் பண்றோம் அப்படின்னா, நமக்கு என்ன கான்சிக்வென்ஷியல் ரிலீஃப்னா டூ கீப் ஒன் போஸ்ட் வேக்கன்ட். அதாவது இந்த கேஸ் டிசைட் பண்ற வரைக்கும் ஒரு போஸ்ட்ட அந்த கேட்டகரில என்ன பண்ணணும்? ஆ பெண்டிங்ல வைக்கணும். ஏன் அப்படின்னா, ஒரு கேஸ் டிசைட் ஆகுறதுக்கு சில பல நாட்கள் ஆகும். சில பல வருஷங்கள் ஆகும். அப்போ அதுக்கப்புறமா அந்த கேஸ் டிசைட் ஆகும்போது, ஆல்மோஸ்ட் எல்லா சீட்டையும் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டா, அந்த கேஸ் என்ன ஆயிடும்? இன்ஃப்ரக்சுவஸ் ஆயிடும். நீங்க உங்க கையில ஒரு ஒரு மெடிசின் இருக்கு. அது எக்ஸ்பைரி ஆன ஒரு மெடிசினா இருந்தா, அதனால என்ன பிரயோஜனம் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த மெடிசின் எக்ஸ்பைரி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரேயர் போர்ஷன். நம்ம கேட்கக்கூடிய பிரேயர் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட் என்ன அப்படின்னா, கோர்ட்ல நம்ம கேட்கக்கூடிய ஒரு ரிலீஃப் இல்ல ஒரு பிரேயர் ஓட முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அது வந்து கோர்ட்டால கிராண்ட் பண்ணக்கூடியதா? அதுக்கு அந்த அதிகாரம் இருக்கா? அப்படிங்கிறது தான் முதல் விஷயம். ஏன்னா வந்து அ நம்ம ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான். கோர்ட் கேன் டிராவல் ஒன்லி வித்தின் 4 கார்னர்ஸ் ஆஃப் லா. ஸோ எந்த அதிகார வரம்புக்கு உட்பட்டு நாம இந்த ரிலீஃப, இந்த ரெமடிய, இந்த பிரேயர கேட்கிறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அது ஓகேவா? அதே மாரி அதோட தொடர்புடைய விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணிறணும், அந்த பிரேயர்ல அதோட சம்மந்தப்பட்ட பெட்டிஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், ஃபைல் பண்ணும்போதே அதிலேயே கேட்டுறணும். இப்ப சில பேர் வந்து ஆ என்ன சொல்றது, ஆ டூ கன்சிடர் த ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு பிரேயர் கேட்போம். அதுக்கப்புறமா நம்ம ஆர்கியூ பண்ணும்போது, திஸ் கோர்ட் ஷுட் பாஸ் ஆர்டர் ஆன் மெரிட்ஸ். அதாவது டூ கிராண்ட் சம்திங், டூ ஆர்டர் சம்திங் அப்படின்னு சொல்லும்போது, கோர்ட் என்ன சொல்லணும்னா, கைண்ட்லி ரீட் யுவர் பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த பிரேயர்ல வந்து என்ன கேட்டிருக்கோ, அத மீறி கோர்ட்டால ஒரு ஆர்டர் குடுக்க முடியுமா அப்படிங்கிறது இட்ஸ் எ கொஸ்டின் டூ பி டிசைடட். ஏன்னா நம்ம ஏதோ ஒரு டிஸ்பியூட்ட டிசைட் பண்றதுக்கு தான் கோர்ட்ட அப்ரோச் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த டிஸ்பியூட் வந்து எதன் மூலியமா டிசைட் ஆகுதுன்னா, பை த கிராண்டிங் ஆர் ரெஃப்யூசிங் த அ பிரேயர் ஆஃப் அ பெட்டிஷனர் சரியா? ஸோ அப்போ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் இதுவா இருக்கணும். அப்போ நம்ம 1 முறைக்கு 2 முறை இந்த வழக்குல நமக்கு என்ன மாரியான ரிலீஃப் இந்த கோர்ட்ல இருந்து நம்ம வாங்கணும். இதுலருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள நம்ம ஒரு முறைக்கு பலமுறை கரெக்ட்டா டிசைட் பண்ணிட்டு போடணும். சரியா? அது பை பிராக்டிஸ் வரும். அதே மாதிரி கிளையன்ட் கிட்ட அந்த பர்ட்டிகுலர் கேஸ் சம்பந்தமா என்னென்ன கிரீவன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அவர்ட்ட இருந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப அந்த கிரீவன்ஸ்லாம் தெரிஞ்சா தான், அதுக்கு ஏத்த மாரி நம்மளுடைய பெட்டிஷன்ஸ்ல என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும், எத எக்ஸ்க்ளூட் பண்ணணும், எத ரிலீஃபா கேட்கணும், எத கேட்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள தெரிஞ்சுக்க முடியும். சில நேரங்கள்ல சில பேர் சொன்னதே சொல்லிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனா நமக்கு என்ன தேவையோ அது கிடைக்கிற வரைக்கும் நம்ம பேஷண்ட்டா கவனிச்சு தான் ஆகணும். அதுக்கப்புறமா வந்து அ உங்களுக்கு அந்த இது பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். எத பத்தி அப்படின்னா, ஆ ஆன்லைன்ல இருக்கக்கூடிய அந்த ஃபெசிலிட்டீஸ். இப்போ நம்ம ஒரு லீகல் ஒப்பீனியன் பார்க்க போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிள்க்கு. அந்த லீகல் ஒப்பீனியன் சம்பந்தமா என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு? இல்ல ஆ ஒரு நிமிஷம். அந்த லீகல் ஒப்பீனியன் சம்மந்தமா என்னென்ன வெப்சைட்ஸ் இருக்கு? என்னென்ன டூல்ஸ் இருக்கு? என்னென்னலாம் பார்க்கணும் ஒரு விஷயத்துல அப்படிங்கிறத பத்தி நம்ம இப்ப இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் டொமைன்ஸ் இல்ல என்னென்ன வெப்சைட்ஸ் அவைலபிளா இருக்கு? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய வெப்சைட்ஸ் என்ன? இல்ல அப்படிங்கிறத பத்தி காமனா இருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு செஷன் அதோட ஸ்பெசிஃபிக் இம்பார்ட்டன்ஸ் சரியா? ஆ ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா ஆ தமிழ்நாடு கவர்மெண்ட்டுடைய சேவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வெப்சைட் இருக்கு. அதுல போயிட்டு நீங்க கூகுள்ல போயிட்டு ஆன்லைன் ஆ ஆ பட்டா வியூ அப்படின்னு குடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட் ஹோம் பேஜ்க்கு போயிடும். நீங்க ஒரு யூசர் ஐடி, பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிட்டு, உள்ள லாகின் பண்ணி போனீங்கன்னா,
ஒரு பர்ட்டிகுலர் சர்வே நம்பர் உங்ககிட்ட வருது, உங்ககிட்ட இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், யூ நோ த சர்வே நம்பர் ஆஃப் யுவர் ஹவுஸ். சே இட் இஸ் சம் 230/1 அண்ட் இட் இஸ் லொகேட்டட் வித்தின் திஸ் சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. நீங்க அதெல்லாம் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா, யூ கேன் வியூ வெதர் இட் இஸ் அ பிரைவேட் லேண்ட் ஆர் அ பப்ளிக் லேண்ட். அப்போ என்ன அப்படின்னா, ஒரு பப்ளிக் லேண்ட் கூட நான் ஏற்கனவே சொன்ன மாரி நிறைய நேரங்கள்ல சொல்லியிருப்பேன். ஒரு பப்ளிக் லேண்ட கூட சில பேர் என்ன பண்ணியிருக்கலாம், பப்ளிக் லேண்ட கூட ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கலாம். டாக்குமெண்ட்டா பண்ணியிருக்கலாம். இப்ப நீங்க சில டாக்குமெண்ட்ஸ்லாம் கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்ல இருந்து நம்ம எடுக்கும்போது, கீழ என்ன போட்டிருப்பாங்க அப்படின்னா, இட் இஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேட்டிவ் பர்ப்பஸ். இட் இஸ் நாட் த டிபார்ட்மெண்ட் இஸ் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த அ அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் ஃபார் த அவுட்கம் ஆஃப் திஸ் பர்ட்டிகுலர் திங் அப்படிங்கிற மாரி போட்டிருப்பாங்க. இது என்னன்னா, அவங்க வந்து வெறும் தகவலுக்காக மட்டும் தான் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தே ஆர் அ எக்ஸ்கியூசிங் ஃப்ரம் த லயபிலிட்டி. அவங்க தங்களுடைய பொறுப்புகளிலிருந்து தங்களை விடுவிச்சுக்கிறாங்க. அப்போ இட்ஸ் ஹூஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு கம் டு த கன்க்ளூஷன் இன் அ ப்ராப்பர் மேனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம ஒரு விஷயம் தவறுதலாக பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஓகே வி ஆர் கோயிங் டு ஃபைட் அகைன்ஸ்ட் திஸ் அப்படிங்கிறது செகண்டரி. அதுக்கு முன்னாடி ப்ராப்பரா எப்படி பண்றது? இப்போ அ நான் உங்களுக்கு வந்து இப்போ இன்னைக்கு என்ன சொல்லப் போறேன் அப்படின்னு சொன்னேன். டிஃபரெண்ட் வெப்சைட்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் வி ஷுட் நோ அப்படின்னு சொன்னேன். அதுல வந்து முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட். ஸோ இப்போ இந்த நான் சொன்ன இந்த கூகுள் வெப்சைட்ல கூகுள் சர்ச்ல ஆன்லைன் பட்டா வியூ அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு சர்வே நம்பர் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் வெதர் இட் இஸ் அ பிரைவேட் லேண்ட் ஆர் அ கவர்மெண்ட் லேண்ட், அதான் புறம்போக்கு லேண்ட் அப்படின்னு சொல்றோம் கொலோக்கியலா, சரியா? அதாவது அரசு நிலத்தை அப்படி சொல்றோம். அப்போ அந்த கவர்மெண்ட் லேண்டை நம்ம என்ன பண்ண முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. சார் கவர்மெண்ட் லேண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாதுன்னு சொல்றீங்க. பட் ஆனா அது ஒரு ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டா இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்க்குறீங்க. லேண்டோட கிளாசிஃபிகேஷன்ல என்னன்னு போட்டிருக்கு? இட் பிலாங்ஸ் டு கவர்மெண்ட். அரசு நிலம். இல்ல ஒரு கோயிலுக்கு சம்பந்தப்பட்ட நிலம் அப்படின்னு போட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனா அந்த பார்ட்டி கொண்டு வர பார்ட்டி வந்து அதை என்ன பண்ணிருக்காங்க? ரெஜிஸ்டர்ட் டாக்குமெண்ட்டா வச்சிருக்காங்க. சார் எப்படி? அப்போ கவர்மெண்ட் லேண்டை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க கூடாது. பண்ணியிருக்காங்க. இப்ப நானும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அவங்களும் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. ஸோ இப்ப இதனால என்ன பிரச்சனை வரப்போகுது? ப்ரொசீட் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது, நான் ஏற்கனவே பலமுறை சொன்னதுதான். ரெஜிஸ்ட்ரேஷன் இட் இஸ் ஒன்லி ஃபார் தட் பர்ட்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் ட்ரூனஸ். பட் இட் இஸ் நாட் ஃபார் த டிரான்சாக்ஷன்ஸ் ட்ரூனஸ். ஒரு டிரான்சாக்ஷன் நியாயமாக சட்டத்துக்கு உட்பட்டு நடக்குதா இல்லையா அப்படிங்கிறதுக்கான ஒரு சாட்சியமாக ரெஜிஸ்ட்ரேஷனை எடுத்துக்க முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது அந்த ஆவணம் சரியான முறையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கா, அதுல 2 விட்னஸ் சைன் பண்ணிருக்காங்களா, ப்ராப்பரா அதுல என்ன ஸ்டாம்ப் டியூட்டி இருக்கா, அதுக்கு மட்டும்தான் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அந்த ப்ராசஸே தவிர, அது வந்து ஒரு ஆவணத்தின் உண்மைத்தன்மைக்கான சான்று கிடையாது. சரியா? அப்போ அது அப்போ ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டரே பண்ணியிருந்தாலும் கூட, நம்ம நாளைக்கு என்ன போய் கிளைம் பண்ண முடியாது. நீங்க தானே ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்தீங்க. இது ஒரு கவர்ன்மெண்ட் லேண்ட். ஸோ அதனால கவர்ன்மெண்ட் அத்தாரிட்டி ஷுட் பி ஆர்டர் டூ ரிட்டர்ன் த அமௌண்ட் டூ மீ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டு ஃபைட் பண்ணி பண்றதுங்கிறதெல்லாம் வந்து இட் இஸ் அ ஹிமாலயன் டாஸ்க் ஆர் ஹெர்குலியன் டாஸ்க். ஸோ அப்போ நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன சொன்னேன், ஒரு லேண்டோடைய கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க வராங்கன்னா, அந்த கன்சர்ன் வெப்சைட்ல போயிட்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்ட் ஆன்லைன் பட்டா வியூ. அதே மாதிரி ஒரு கிளைண்ட் பட்டா எடுத்துட்டு வந்திருக்காங்க. அந்த பட்டா வந்து ஒரிஜினலா இல்லையா? நான் சொன்ன அதே வெப்சைட்ல நீங்க கூகுள்ல போயிட்டு ஆன்லைன் பட்டா வியூ போட்டா tnEseva.gov.in அப்படின்னு ஒரு வெப்சைட் வரும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, அந்த பட்டா இப்ப கம்ப்யூட்டர் பட்டா வந்து அதுல ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். நீங்க அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அதுல கிளிக் பண்ணீங்கன்னா, அது ஒரிஜினலா இருந்தா அது அங்க ரெஃப்ளெக்ட் ஆகும். சில நேரங்கள்ல நம்ம வந்து ஒரு எக்ஸெல் ஷீட்ல ஒரு டாக்குமெண்ட் மாரி நம்ம ரெடி ஈஸியா பண்ணிரலாம். அது ஒரிஜினலா இல்ல ட்ரூவா, ஒரிஜினலா இல்ல டூப்ளிகேட்டடா, ஃபேப்ரிகேட்டடா நமக்கு தெரியாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்னா, கிராஸ் செக் பண்ணணும். கவர்ன்மெண்ட் உடைய ஆத்தென்டிகேட்டட் வெப்சைட்ல அந்த காப்பி இருக்கா? அதே மாரி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேண்டுக்கு நான் இது மாரி சொன்னேன். அதே மாரி ஆ தமிழ்நாடு டவுன் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. டிடிசிபி வெப்சைட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழ்நாடு அர்பன் டெவலப்மெண்ட் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த மினிஸ்ட்ரி சார்ந்த ஒரு வெப்சைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க. சார் இது ஒரு அப்ரூவ்டு லேண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கிளைண்ட் சொல்றாங்க. அதுக்கு ஒரு அப்ரூவல் நம்பர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை லிமிட்ல வந்தா சிஎம்டிஏ அப்ரூவல் நம்பர்னு இருக்கும். சென்னை மெட்ரோபாலிட்டன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. அதே வந்து ஆஹ் ஆஹ் ஒரு நிமிஷம் உங்களை மியூட் பண்ணிடலாம்னு பார்க்குறேன். மியூட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் தெரியல. சரி, ஓகே. ஸோ அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன், அப்ரூவல். ஸோ இப்போ ஒருத்தர் வராங்க, இது வந்து அப்ரூவ்டு லேண்டா இல்லையாங்கிறது டவுட்டா இருக்கு அப்படின்னா நம்ம செக் பண்றதுக்கு அதுக்கும் ஒரு வழிவகைகள் இருக்கு. ஆன்லைன்ல போயிட்டு
டைரக்டரேட் ஆஃப் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் இல்ல டிடிசிபி அப்ரூவல் செக்அப் அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அவங்க ஒரு டாக்குமெண்ட்ல ஒரு நம்பர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். வெதர் இட் இஸ் ப்ராப்பர்லி அப்ரூவ்ட் வாங்கின ஒரு இதுதானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஆஃப்டர் 2017 கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்குன்னா திஸ் அப்ரூவிங், அதாவது ஒரு லேண்ட் வந்து இட் இஸ் சூட்டபிள் ஃபார் ரெசிடென்ஷியல் ஆர் கமர்ஷியல் ஆர் அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறத டிசைட் பண்ணக்கூடிய அந்த அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் இருக்கு. யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அந்த பொலிட்டீஷியன்ஸ் இருக்காங்க இல்லையா, பஞ்சாயத்து தலைவர்கள், அவங்களுக்கெல்லாம் அதிகாரம் இல்லை. அவர்கள் அதிகாரம் வழங்கியிருந்தா, அவங்க ஃபர்ஸ்ட் அப்ரூவல் வழங்கியிருந்தா, இப்போ கரண்டா என்னன்னா அது வந்து செல்லாது. அப்போ இப்போ ஒருத்தர் ஒரு டிடிசிபி நம்பர் எடுத்துட்டு வராரு. நான் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். எங்க வாங்க போறேன்? கூடுவாஞ்சேரி பக்கத்துல வாங்க போறேன். டிடிசிபி அப்ரூவ்ட்னு சொல்றாங்க. அந்த அப்ரூவல் நம்பர் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அது உண்மையாவே அப்ரூவல் வாங்கப்பட்டிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ரூவல் வாங்கியிருக்க மாட்டாங்க. சப்சிக்வென்ட்டா அப்ரூவல் பிராக்கெட்ல வந்து டிடிசிபி நம்பர் 35 பிராக்கெட்ல R/2017 அப்படின்னு இருக்கும். அப்ப அந்த ஆர்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பஞ்சாயத்து அப்ரூவல் வாங்குன லேண்ட மறுபடியும் ரீசப்மிட் பண்ணியிருப்பாங்க அந்த அத்தாரிட்டீஸ்க்கு. ஸோ அந்த அத்தாரிட்டீஸ் வந்து சப்ஜெக்ட் டு சர்டன் கண்டிஷன்ஸ். அதாவது ரோடுக்கு வந்து இந்த பிளாட்ட கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கணும். இல்ல ஒரு பார்க் இந்த இடத்துல இருக்கணும். இல்ல இங்க ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வைக்க போறோம் ஃபார் பவர் சப்ளை. ஏதோ ஒரு கண்டிஷனோட சில மாடிஃபிகேஷன்ஸோட அந்த லே அவுட்டுக்கு இனிஷியலா அந்த லே அவுட் ஒரு மாதிரி இருக்கும். அப்ரூவல் பண்ணதுக்கு அப்புறமா அதோட ஸ்லைட் சேஞ்சஸ், ரோடு வித்து அதே மாதிரி என்ன சேஞ்சஸோ அதெல்லாம் கொடுத்து சப்மிஷன் கொடுப்பாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலா அந்த லேண்ட் வந்து சோல்ட் ஆயிருக்கும். அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 பிளாட்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு 10 பிளாட் சோல்ட் ஆயிருக்கும். இப்போ இந்த அப்ரூவல் whether it is inclusive of all those 10 plots or it is only for remaining 90 plots அப்படிங்கிறத நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வாங்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இந்த 90 பிளாட்ல இல்லாம அந்த 10 பிளாட்ல இருக்கலாம். அந்த 10 பிளாட்டுக்கு இவங்க என்ன கொடுக்காம இருந்திருக்கலாம், அப்ரூவல் கொடுக்காம இருந்திருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த பிளைண்டா பார்த்தா அது அப்ரூவ்டா இருக்கிற மாதிரி தோணும். இது டிடிசிபி அப்ரூவ் லே அவுட், பட் யூ ஷுட் நோ அண்ட் வெரிஃபை அண்ட் கிராஸ் செக் வெதர் இட் இஸ் இன்க்ளூசிவ் ஆஃப் மை பிளாட் ஆல்சோ ஆர் இட் இஸ் நாட் இன்க்ளூசிவ் ஆஃப் மை பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ இது ஒரு விஷயம். இந்த மாதிரி அப்ரூவலை வந்து கிராஸ் செக் பண்றது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா யூசேஜ் ஆஃப் லேண்ட். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா. நான் ஏற்கனவே உங்களுக்கு பல முறை சொல்லியிருப்பேன். ஏன்ஷியன் பீரியட்ல சொன்னதே திருப்பி சொல்றேன்னு நினைச்சுக்காங்க. ஏன்ஷியன் பீரியட்ல லேண்ட் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் வெஸ்டட் வித் த கவர்மெண்ட் அலோன். கவர்மெண்ட் தான் வந்து என்டையர்லி ஓனர் ஆஃப் த என்டையர் லேண்ட். சரியா? அதே மாதிரி டெர்ரா நலியஸ்ங்கிற கான்செப்டே கிடையாது. அதாவது நோ மேன்ஸ் லேண்ட் ஆர் ப்ராப்பர்ட்டி வித்தவுட் ஓனர் அப்படிங்கிற கான்செப்டும் கிடையாது. அப்போ எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கத்தின் சொத்தாக இருந்தது. ஒரு இடம் ஒரு இடத்துக்கு உரிமையாளர் இல்லை, ஒரு தனிநபர் உரிமையாளராக இல்லை அப்படின்னா அந்த இடம் அரசாங்கத்தோட சொத்து. ஸோ இந்த ரெண்டு கிளாசிபிகேஷன் தான். ஒண்ணு அரசு அல்லது தனியார், இப்படிதான் இருந்துச்சு. அப்புறம் ஒரு பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோர்ட் ஆகும்போது இல்ல கவர்மெண்ட்டுக்கு இடம் தேவை இல்லாத போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா அங்கீகரிச்சாங்க. எதை அங்கீகரிச்சாங்க? இந்த மாதிரி பர்சன்ஸோட யூசேஜ அங்கீகரிச்சாங்க. யாருடைய யூசேஜ? பர்சன்ஸ், அதாவது காமன் பப்ளிக். அவங்களுடைய செட்டில்மெண்ட்டை அங்கீகரிச்சாங்க. சரி, இவங்க இங்க குடியிருக்க வந்திருக்காங்க, இவங்க இங்க தொடர்ந்து இருக்கலாம். அதுக்கு வந்து இது அரசாங்க இடமாக இருந்தாலும் எங்களுக்கு இனிமேல் அது தேவையில்லை. அரசு பணிக்கு இது தேவையில்லை. இங்க மக்கள் அதிகமான பேர் பயன்பாடுல இருக்கு. அதனால அவங்களுடைய அந்த என்னது அவங்களுடைய அந்த பொசஷன அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகரிப்பதற்காக அவங்களுக்கு வழங்கக்கூடிய அந்த ஆவணத்துக்கு பேர் தான் பட்டா அப்படின்னு பேரு. ஸோ பட்டா இஸ் அ டாக்குமெண்ட் எம்பவரிங் ஆர் ஆத்தரைசிங் த பொசஷன் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் இன் அ லாஃபுல் மேனர். சரியா? லாஃபுல்லா ஒருத்தருடைய பொசஷனை அங்கீகரிக்கக்கூடிய ஒரு அரசு ஆவணம், ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய அந்த ஆவணத்துக்கு பெயர் பட்டா அப்படின்னு பேர். ஸோ இப்போ அந்த பட்டாவை பேஸ் பண்ணி தான் சப்சிக்வெண்டா என்ன பண்ணுவாங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பட்டா வந்து எக்ஸ்ன்னு ஒருத்தர் பேர்ல அலாட் ஆயிருச்சு. ஸோ ஹூ இஸ் இன் பொசிஷன் ஆஃப் தட் பர்டிகுலர் லேண்ட் ஹாஸ் பீன் கிவன் பட்டா பை த கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் கன்சர்ன். ஸோ அப்போ அந்த எக்ஸுங்கிறவர் அந்த பட்டாவை பேஸ் பண்ணி தன்னுடைய அந்த ப்ராப்பர்ட்டியை ஒய்ன்னு ஒருத்தருக்கு என்ன பண்ணுவாரு, சேல் பண்ணுவாரு. அப்போ அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல சேல் டீட் பர்சன் பண்ணும்போது பேரண்ட் டாக்குமெண்ட்னு எதுவுமே இருக்காது. ஒன்லி பேஸ்ட் ஆன் திஸ் பட்டா. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் with regard to that concerned property. It is going to be registered in the particular register office. சரியா? அதற்கு முன்னாடி அதுக்கு பேரண்ட் டாக்குமெண்ட், தாய் பத்திரம்னு சொல்லுவாங்க தமிழ்ல, இல்ல மூல ஆவணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி எதுவுமே இருக்காது. சரியா? இது ஒரு கைண்ட் ஆஃப் இது. இன்னும் சில கைண்ட் ஆஃப் இதெல்லாம் பரம்பரையா தனியார் நிலமா இருக்கும்.
அப்ப தனியார் கிட்ட இருந்து வரும்போது ஒருத்தர் இன்னொருத்தருக்கு வித்திருப்பாங்க. ஸோ அப்ப அதுக்கெல்லாம் பேரண்ட் டாக்குமெண்ட் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த காமனா கொலோக்கியலா என்ன கேட்பாங்கன்னா, பட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பட்டா இஸ் அஸ் ஐ ஆல்வேஸ் சே இட் இஸ் ஒன்லி a document to show possession. It is not a document to show ownership. பட் ஆனா ஃபர்ஸ்ட் டைம் if that particular property is going to be registered, then patta can be used as a parent document, and based on that you can make a sale deed and present it for registration. சரி, இந்த பட்டா இப்ப இது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசேஜ் ஆஃப் பட்டா. அந்த பட்டாவுக்கு 2 வகையான பேர் சொல்லுவாங்க. இப்போ எனக்கு கிளாஸஸ் இல்ல நம்ம இத பத்தி டிஸ்கஸ் பண்ணி உங்ககிட்ட பட்டா எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்கெல்லாம். ஆ ஒரு நிமிஷம். ஆ இந்த கண்டிஷனல் பட்டா அண்ட் அன்கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்லிட்டு 2 வகையா இருக்கும். இந்த கண்டிஷனல் பட்டா அப்படின்னா, யுவர் பொசஷன் இஸ் ஆத்தரைஸ்ட் சப்ஜெக்டட் டு சர்டைன் லிமிட்டேஷன்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ். அதுக்கு பேரு கண்டிஷனல் பட்டான்னு பேரு. அன்கண்டிஷனல் பட்டாங்கிறது தான் வந்து யூ கேன் டூ வாட்டெவர் வித் ரிகார்ட் டு தட் பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டி. யூ ஆர் பீங் கிவன் அன் அப்சல்யூட் ரைட் ஆர் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு பேரு அன்கண்டிஷனல் பட்டா அப்படின்னு சொல்றது. சரி, ஒரு பட்டா கண்டிஷனல் பட்டாவா, அன்கண்டிஷனல் பட்டாவான்னு எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்ன்மெண்ட் வந்து ஒரு செட்டில்மென்ட் ஃபார் இட்ஸ் எம்ப்ளாயீஸ். இப்போ வந்து ஒரு செங்கல்பட்டு மெடிக்கல் காலேஜ் இருக்கு பக்கத்துல. ஸோ அதுல எம்ப்ளாயீஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்களுக்காக ஒரு லே அவுட்ட உருவாக்கியிருக்காங்க. இல்ல கவர்ன்மெண்ட் ஒரு மானிய விலையில அவங்களுக்காக ஒரு லே அவுட் போட்டு இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் வாங்கிக்கலான்றாங்க. ஸோ அதுல வாங்கணும், அந்த இடத்துல ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா, கண்டிப்பா கவர்ன்மெண்ட்ல அந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றவங்களா இருக்கணும். அவங்களுக்காகவே ஒதுக்கப்பட்டது. ஸோ இப்ப அதுல ஒரு நர்ஸ் வாங்குறாங்க. வாங்கி கொஞ்சம் வருஷம் அந்த ப்ராப்பர்ட்டிய எதுவுமே யூஸ் பண்ணல. இப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே, ஐ வுட் மேக் மனி பை செல்லிங் திஸ் பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ அதற்காக அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பர்ச்சேசர வந்து அப்ரோச் பண்ணும்போது சொல்றாங்க, எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு வாங்கிக்கோங்க. இப்ப அந்த டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா, அதுல என்ன போட்டிருப்பாங்க, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். திஸ் ஷுட் நாட் பி சோல்டு ஃபார் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் அண்ட் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் இந்த பட்டா குடுத்த இத்தன நாளுக்குள்ள அதுல கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டப்பட்டிருக்கணும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷன ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். அது யார் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த எம்ப்ளாயிங்கிற கேடர்ல இருக்கிறவங்க தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கணும். எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. ஏதோ சில பல கண்டிஷன்ஸ் இருக்கும். அந்த கண்டிஷன்ஸ வயலேட் பண்ற மாரி ஒரு டிரான்ஸ்பர், ஒரு தேர்ட் பார்ட்டி அந்த ப்ராப்பர்ட்டிய ரெஜிஸ்டர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பை கன்சீலிங் சம் பை கன்சீலிங் தீஸ் டேட்டாஸ் ஆர் பை பிரைபிங் த சப் ரெஜிஸ்ட்ரார் ஆர் அதர் பர்சன்ஸ் அப்படின்னா, அது என்ன ஆகாது? It will not bind the government. You cannot take a stand stating that only the government authority has registered it in my name. So the government cannot take a stand that it is the owner of this particular property. Or அந்த மாதிரி எதுவும் நம்ம வந்து சொல்ல முடியாது. சரியா? அதே மாரி இப்போ நம்ம நெறைய இந்த மாரி இருக்கு. இந்த யூசேஜ் ஆஃப் லேண்ட் வந்து நெறைய விஷயத்துக்காக இருக்கு. ஓ அதே மாரி இந்த பஞ்சமி லேண்ட்ஸ் நம்ம நெறைய நியூஸ் பேப்பர்ல, அதுக்கப்புறமா சினிமால அதெல்லாம் கூட பார்த்திருப்போம். அசுரன் படம் கூட பஞ்சமி லேண்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா? பஞ்சமி லேண்ட்னா என்ன? 1800ஸ்ல ஆ என்னுடைய எம்.எல் டிசர்டேஷன் டாபிக்கே பஞ்சமி லேண்ட் தான். அதாவது பஞ்சமி லேண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அண்ட் அன்சால்வ்டு மிசரி அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எம்.எல் டிசர்டேஷன் டாபிக். நான் ப்ராப்பர்ட்டி லா பிரான்ச் முடிச்சேன். அதாவது பஞ்சமி லேண்டுங்கிறது பார்த்தீங்கன்னா 1800ஸ்ல அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட்டோட சேர்ந்த செங்கல்பட்டு கலெக்டர் வந்து என்னன்னா கவர்ன்மென்ட்க்கு ஒரு ரிப்போர்ட் சப்மிட் பண்றாரு. த கண்டிஷன் ஆஃப் த டிப்ரஸ்ட் கிளாஸஸ் ஆஃப் த பீப்பிள் இன் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு இஸ் வெரி புவர். ஸோ அவங்களுடைய அப்லிஃப்ட்மென்ட்க்கு தே ஹவ் பீன் ட்ரீட்டட் ஆஸ் அ மியர் என்னது ஆப்ஜெக்ட். அவங்கள வந்து ஒரு மனிதர்களாக இல்ல அவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் இல்ல. அவங்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப மோசமா இருக்கு. அப்ப அத எப்படி சரிப்படுத்தணும் அப்படின்னா, கவர்ன்மென்ட்க்கு அவர் ஒரு ப்ரொபோசல் குடுக்குறாரு. அவங்களுக்குன்னு ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட் இருந்துச்சுன்னா, அதுல அவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு, உழுது, பயிரிட்டு ஒரு கண்ணியமான வாழ்க்கைய வாழ்வதற்கு அவங்களுக்கு அது ஒரு வழிவகுத்து குடுக்கும். அதனால அவங்களுக்கு கவர்ன்மென்ட் என்ன பண்ணணும்? யூ ஷுட் அலாட் ஈச் பெர்சன் சே ஒரு 2 கிரவுண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் அப்படிங்கிற மாரி ஒரு ப்ரொபோசல தாக்கல் பண்றாரு. அத பேஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க மோர் தென் 9000 ஹெக்டேர்ஸ் ஆஃப் லேண்ட் என்ன பண்றாங்க? அலாட் பண்றாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ரஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்பிள். அன்னைக்கு டிப்ரஸ்ட் கிளாஸ்ங்கிறது இன்னைக்கு எஸ்சி அண்ட் எஸ்டி கம்யூனிட்டி ஆஃப் பீப்பிள். தமிழ்நாடு முழுக்க இந்த இது இருக்கு. சரியா? ஸோ இப்ப அந்த மாரி அலாட் பண்ணும்போது, அந்த கவர்ன்மென்ட்டோட அந்த அலோகேஷன் இதுலயே வந்து என்னன்னா, தே ஹவ் மேட் இட் கிளியர் ஈவன் ஆஃப்டர் அம்டீன் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தட் ப்ராப்பர்ட்டி கேனாட் பி ஏலியனேட்டட் டூ பர்சன்ஸ் அதர் தென் டிப்ரஸ்ட் கிளாஸஸ். அத ஒருத்தர் டிப்ரஸ்ட் கிளாஸ் ஆஃப் பெர்சன் இன்னொருத்தருக்கு விக்கணும்னா கூட, அந்த வாங்குபவரும் டிப்ரஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்பிளா தான் இருக்கணும். அதே மாரி அலாட் பண்ணி இத்தன வருஷத்துக்கு அப்புறமா தான் ஏலியனேட் பண்ணணும். அந்த மாரியான கண்டிஷன்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க?
அந்த இஷ்யூ பண்ண பட்டால மென்ஷன் பண்ணியிருக்காங்க. காலப்போக்குல நம்ம மக்கள், நம்ம நம்ம மண்ண நேசிக்கிற நம்ம இந்தியர்களா விடுதலைக்கு அப்புறம் வந்ததுக்கு அப்புறமா என்ன பண்றோம் அப்படின்னா, காந்தி மேல இருக்கிற இதுல பணத்த வாங்கிட்டு ரெஜிஸ்டர் பண்ணி குடுத்துடுறாங்க. தேசப்பற்று அதிகமாகும் பொழுது என்ன பண்றாங்க, வெள்ளைக்காரன் காலத்துல ப்ராப்பரா இருக்கக்கூடிய என்க்ரோச்மென்ட் இல்லாம இருக்கக்கூடிய அந்த ரிசோர்ஸஸ் எல்லாமே இப்ப என்ன ஆயிடுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹஸ் பீன் டெப்லெட்டட் பை டியூ டு சம் கன்னிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் கவர்ன்மென்ட் அஃபிஷியல்ஸ். சரியா? வெள்ளைக்காரன் விட்டுட்டு போகும்போது அடையாறு வந்து சுத்தமா தான் இருந்திருக்கு. இப்போ வந்து அடையாறு வந்து அப்படியே சுருங்கி, அப்படியே ரொம்ப சின்னதா போயிடுச்சு. ஏன் அப்படின்னா, மோர் என்க்ரோச்மென்ட்ஸ் ஹவ் பீன் அலோவ்ட். வேரியஸ் ஈவன் கவர்ன்மென்ட் ஆஃபீஸஸ் ஹவ் பீன் கன்ஸ்ட்ரக்டட் இன் என்க்ரோச்ட் ஏரியாஸ் ஆஃப் லேக்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ். ஸோ சரி, ஓகே, தட் அபார்ட். ஸோ இந்த பஞ்சமி லேண்ட் வந்து இந்த மாதிரியான கண்டிஷன்ஸோட என்ன பண்றாங்கன்னா குடுக்குறாங்க. அத காலப்போக்குல சில பேர் வாங்குறாங்க. பணம் குடுத்து தான் வாங்குறாங்க. அதுல எந்த ஆ இதுவுமே இல்ல. மாற்று கருத்துமே இல்ல. தே ஹேவ் பீன் கிவன் கன்சிடரேஷன். தே ஹேவ் பீன் பேட் ப்ராப்பர் ஸ்டாம்ப் டியூட்டி எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா அண்ட் ரெஜிஸ்டர்ட் தட் பர்ட்டிகுலர் ப்ராப்பர்ட்டி இன் தேர் நேம். பட் தோஸ் பெர்சன்ஸ் ஆர் நாட் பெர்சன்ஸ் பிலாங்கிங் டூ டிப்ரஸ்ட் கிளாஸஸ். இப்போ அந்த கண்டிஷன்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, இஃப் த கவர்ன்மென்ட் இஸ் கமிங் டு நோ that this property has been alienated to person other than depressed class of person, that at any point of time it can directly take that entire property without giving any compensation or without giving any relief to that purchaser அப்படிங்கிற மாதிரி என்ன போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை வந்து வேரியஸ் பெட்டிஷன்ஸ் have been challenged in high court and supreme court, but the courts came down really இல்ல, இது வந்து ஒரு காஸ் ஒரு காசுனா என்ன, ஒரு நோக்கத்திற்காக போட்டப்பட்ட விஷயம். இது வந்து தெளிவா இருக்கும் பொழுது கவர்மெண்ட் உடைய அந்த பவர் சரியா தப்பா டு டேக் பேக் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லும்போது, கோர்ட் சைட் இட் இஸ் அ பாலிசி டெசிஷன். இட் ஹஸ் பீன் மேட் டு திஸ் ஹஸ் பீன் எனக்டட் கீப்பிங் சம்திங் இன் வியூ. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக கொண்டு வந்திருக்கு. அந்த நோக்கத்தை நிவர்த்தி செய்வதற்கு இந்த மாதிரியான அதிகாரங்கள் தேவைப்படுது. அதுல இந்த நீதிமன்றம் தலையிட முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வேரியஸ் கேஸை டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க. யார் ஃபைல் பண்ணத, பர்சன்ஸ் அதர் தன் டிப்ரஸ்ட் கிளாஸ் ஆஃப் பீப்புள். அவங்களும் போனஃபைட் பர்ச்சேசர் தான், எல்லாமே ப்ராப்பரா பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணதும் ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் தான், சப் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. பட் ஈவன் தோ தட் இஸ் த கேஸ், தே குட் நாட் சக்சீட் இன் த பெட்டிஷன். ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எதுக்காக சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, எந்த பர்பஸ்க்காக ஒரு லேண்ட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்பஸ்க்காக பண்ணணும். நான் ஏற்கனவே இந்த சில செஷன் முன்னாடி கூட சொல்லியிருப்பேன். இப்போ சில பேர் வந்து ஒரு அக்ரிகல்ச்சரல் லேண்டுன்னு இருக்கும். இப்ப தமிழ்நாடுல ஆ லேண்ட் கன்வர்ஷன் ரூல்ஸ் 2017 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் பிளஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாமே பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டலாமா? கட்டக்கூடாதா? இல்ல அதுல ஒரு ரெசிடென்ஷியல் பில்டிங் கட்டலாமா? கட்டக்கூடாதா? கமர்ஷியல் பில்டிங் கட்டலாமா? கட்டக்கூடாதா? அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. எந்த அந்த பர்ட்டிகுலர் ஏரியாலேருந்து இத்தனை டயாமீட்டருக்குள்ள இந்தந்த கம்பெனிஸ் இருக்கக்கூடாது. இல்ல இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நம்ம வந்து கன்வர்ஷனுக்கு பர்மிஷன் குடுக்கலாம். யாரு குடுக்கலாம்? பிளாக் டெவலப்மென்ட் ஆஃபீசர் சில இடங்கள்ல. சில இடங்கள்ல கலெக்டர் தான் குடுக்க முடியும். அப்படிங்கிறதெல்லாம் அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லயே இருக்கு. அப்போ அதுக்கு உட்பட்டு தான் அந்த அதிகாரம் வழங்கணும். நம்ம ஊர்ல எதா இருந்தாலுமே என்ன பண்ணுவாங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸ். கிராமங்கள்ல அது ஒரு காமன். எதா இருந்தாலும் விஏஓ கிட்ட போயிட்டு சர்டிபிகேட் வாங்கிட்டு வர்றது. அந்த சர்டிபிகேட் வழங்குவதற்கு அதிகாரம் அந்த அதிகாரிக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஒரு மேண்டேட்டரி. நான் உங்களுக்கு முடிஞ்சா அந்த காப்பே ரணசிங்கம்னு ஒரு படம் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அந்த படத்துல கூட போய் பார்த்தீங்கன்னா, ஒரு அம்மா என்ன பண்ணிடுறாங்க, தன் கணவர் இறந்துட்டாரு அப்படிங்கிறதுக்கு சர்டிபிகேட் வேணும். போய் விஏஓ கிட்ட போயிட்டு என்ன பண்றாங்கன்னா, "முதல்ல நீ அவர் கணவர் தானா அப்படிங்கிறதுக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்கிட்டு வா" அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா நீ வந்து அவர் இறந்ததுக்கு சர்டிபிகேட் குடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அகைன் தே ஆர் அப்ரோச்சிங் விஏஓ. சில இடங்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பணம் வாங்கிட்டு ஏதாவது ஒரு சீல் விஏஓ கிட்ட ரப்பர் ஸ்டாம்ப் இது இருக்கு. ஏதோ ஒரு சீல் அடிச்சு குடுத்துடுறாங்க. இந்த திஸ் லேண்ட் சர்வே நம்பர் சோ அண்ட் சோ இஸ் பிலாங்கிங் டு த ப்ராப்பர்ட்டி ஆஃப் திஸ் பெர்சன் அப்படின்னு ஒரு சீல். இன்னும் சில ப்ராப்பர்ட்டில என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தவறுதலா பேர் மென்ஷன் ஆயிருக்கும். வீட்ல கூப்பிடுற பேர்ல டாக்குமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்ப அதுக்கு ஒரு ரெக்டிஃபிகேஷன் டீடு போடணும். அதுவும் அப்படிங்கிறது ப்ரொசீஜர். அதுக்குன்னு இருக்கக்கூடிய லா, ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும். ஆனா அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா, வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீசர் கிட்ட இந்த மாரி இன்னாரின் மகனாகிய நான் இவ்வாறும் அழைக்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிஓ வந்து ஒரு ஆத்தாரைசேஷன் குடுக்குறது. ஸோ இங்க இப்போ சில நேரங்கள்ல யார்கிட்ட தப்பு இருக்குன்னே தெரியல. தப்பு யார்கிட்ட இருக்கு? நம்ம ஒரு விஷயம் பண்ண போறோம்னா, அந்த ஆ அந்த கன்சர்ன்ட் அத்தாரிட்டிக்கு முதல்ல வெதர் இஸ் எம்பவர்ட் டூ டூ தட் ஆக்ட்.
ஆர் நாட் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? அவருக்கு அதிகாரமே இல்ல. ஆ அப்ப நீங்க அவர்கிட்ட வாங்கக்கூடிய ஆர்டர்ங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஜஸ்ட் அ மியர் அ வேஸ்ட் இல்லன்னா டிராஷ் அப்படின்னு சொல்லலாம். ஒரு குப்பை அவ்வளோதான். அது வந்து அவர்ட்ட சீலு, ஸ்டாம்ப் எல்லாமே இருந்தாலும் கூட என்ன கிடையாது. இட் டஸ் நாட் ஹேவ் எனி வேல்யூ அ இன் ரியல் ப்ராக்ரஸ். அப்போ நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த விஷயத்துக்கு எந்த அதிகாரிய அணுகணும். இல்ல வாட் இஸ் த ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் கவர்னிங் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் வாட் ஆர் த ரூல்ஸ் கவர்னிங் நாட் தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வரும். ஒருத்தர் செய்யறதுனால அதுக்கு அதே மாரி தான் எனக்கும் வரணுங்கிற அவசியம் கிடையாது. ஒருத்தருக்கு வேற கிளாஸ் ஆஃப் இது இருக்கலாம். நமக்கும் அவருக்கும் வேற ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ் இருக்கலாம். ஸோ நம்மளுடைய இது என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய மெயின் கன்சர்ன்டா இருக்கணும். சரியா? அதே மாரி ஆ இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பவர் ஆஃப் அட்டார்னி, பவர் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிரான்சாக்ஷன். இந்த பவர் ஏஜென்ட் இப்போ ஓரளவுக்கு பரவால்ல. என்ன அப்படின்னா, லைஃப் சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ண வந்து கம்பல்சன் ஆக்கிட்டாங்க. அதே மாரி பவரையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ப்ரீவியஸ்லி பார்த்தீங்கன்னா, பவர் வந்து ஆ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இல்ல. ஆ அதே மாரி ப்ராப்பர்ட்டி சிச்சுவேட் ஆயிருக்கிற ஆஃபீஸ்ல தான் அந்த பவர் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கிறது கூட இன்னமும் சரியா ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு தெரியல. சில பேரெல்லாம் பவர் என்ன பண்றாங்கன்னா, அந்த ப்ராப்பர்ட்டி லொகேட் ஆயிருக்க கூடிய ஆஃபீஸ் இல்லாம வேற ஒரு ஆஃபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்றாங்க. பவர் இன் தி சென்ஸ் என்னது? பவர் ஆஃப் அட்டார்னின்னு சொல்றோம் இல்லையா? இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆ அவர்கிட்ட ப்ராப்பர்ட்டி இருக்கும். அத லே அவுட்டா போடுறதுக்கோ, இல்ல அத ப்ராப்பரா அப்ரூவல் வாங்குறதுக்கோ அந்த திறன் அவர்கிட்ட இருக்காது. ஸோ அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு பில்டர் இல்ல ஒரு புரமோட்டர் கிட்ட ஒரு பவர் குடுத்துருவாங்க. அதுக்கு வந்து அவங்க ஒரு கன்சிடரேஷன் வாங்கிடுவாங்க. பட் ஆனா அந்த பவர்ல அத மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த மாரி நான் கன்சிடரேஷன் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பவருடைய இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, கன்சிடரேஷன் இல்லாம பண்ணுவாங்க. பிகாஸ் இட் இஸ் லைக் நத்திங் பட் ஆத்தரைசிங் ஒன் பெர்சன் டூ டூ சம் ஆக்ட் ஆன் பிஹாஃப் ஆஃப் திஸ் பெர்சன் அவ்வளோதான். ஸோ அதனால அதுக்கு வந்து தனியா கன்சிடரேஷன் டாக்குமெண்ட்ல மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா கண்டிப்பா வாங்கியிருப்பாங்க. ஸோ அந்த பவர் வாங்கக்கூடிய அந்த பில்டரோ இல்ல புரமோட்டரோ என்ன பண்ணுவாங்கன்னா, லே அவுட் எக்ஸெட்ரா எல்லாம் போட்டு இது பண்ணியிருப்பாங்க. சப்சிக்வென்ட்லி டியூ டூ ஆ எஸ்கலேஷன் ஆஃப் பிரைஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைஸ் எஸ்கலேட் ஆகுறதுனால ஆ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த டெர்ம்ஸ் ஒத்து வராது. பிரின்சிபலுக்கும் அந்த பவருக்கும். நான் பவர கேன்சல் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கேன்சல் பண்ணிடுவாங்க. இப்போ அது அந்த டாக்குமெண்ட்ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்குமா, ஆயிருக்காதா அப்படிங்கிறதுக்கு ஆ என்ன பண்றது? ஒரு பவர்ல ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அத நம்ம ரெஜிஸ்டர் பண்ண போறோம்னா, யூ ஷுட் இன்சிஸ்ட் ஃபார் ஆ யூ ஷுட் மேக் ஷூர் தட் பிரின்சிபல் இஸ் அலைவ். பிகாஸ் பவர் ஆட்டோமேட்டிக்கலி கெட்ஸ் கேன்சல்ட் ஆர் பிகம்ஸ் நல்லிஃபைட் ஒன்ஸ் த பிரின்சிபல் இஸ் நோ மோர். அந்த அதிகாரம் வழங்கக்கூடிய நபர் இப்போ நடைமுறையில அவர் உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, அப்போ அந்த பவர்க்கு என்ன கிடையாது? ஒரு சக்தியும் கிடையாது. புரியுதா? ஆட்டோமேட்டிக்கலி இட் சீசஸ் அந்த பவர். ஸோ இப்ப அந்த பவர பேஸ் பண்ணி இப்ப நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ண போறோம். யார்கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ண போறோம்? டைரக்ட் ஓனரா இருந்தா பிரச்சனை இல்ல. வி ஆர் கோயிங் டூ ஸ்க்ரூட்டினைஸ் எவரிதிங் அண்ட் வி ஆர் கோயிங் டூ கம் டூ த கன்க்ளூஷன். இஃப் இட் இஸ் த பவர் ஹோல்டர், தென் வி ஷுட் என்ஷூர் த ட்ரூனஸ் ஆஃப் பவர். அந்த பவர் குடுத்த நபர் தான் ஒரிஜினலா இந்த இடத்துக்கான ஓனரா இல்லையா? இந்த வாங்கிய நபர் என்ன பவர் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல படிச்சு பார்க்கணும். சில நேரங்கள்ல the power might be a general power of attorney or specific power of attorney. You should go through. ஆ இந்த இந்த இடத்த என் சார்பா இவர் கிரயம் செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கா? இல்ல இந்த இடத்த மெயின்டெயின் பண்றதுக்கு மட்டும் தான் அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கா? அப்படிங்கிற அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அப்போ அந்த பவர் டாக்குமென்டேஷன் எப்பயுமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் என்னன்னா, படிச்சு பார்க்கிறது. அது வந்து நம்ம அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கவே கூடாது. அது வந்து எப்படி நம்ம அவங்க கிட்ட கேட்கறது? அவங்க சொல்றத நம்பி நம்ம ஒரு ஒப்பீனியன் குடுக்கலாமா? நோ. ஈவன் ஹி மே பி ஹரிச்சந்திரா ஆர் ஹி மே பி என்ன ஒரு சுப்பீரியர் ஈவன் ஹி மே பி எ டிவைன் அத்தாரிட்டி. இட் இஸ் இம்மெட்டீரியல். பட் நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட் வி ஆர் சப்போஸ் டு கம் டு த கன்க்ளூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் த அ டாக்குமெண்ட்ஸ் அண்ட் எவிடன்ஸஸ் இன் அவர் ஹேண்ட் தட் இஸ் புட் பிஃபோர் அஸ். அத பேஸ் பண்ணி நம்ம ஒப்பீனியன் குடுக்கணும். ஸோ அப்ப இந்த பவர் ஹோல்டரா இருந்தா, அந்த பவர் வேல்யூவா இல்லையா? அது வந்து ஆத்தரைஸ்ட் பவர் தானா? அதே மாரி நமக்கு அந்த ஆ என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லோக்கல் லாஸ் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு பவர் ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறது இன்னைக்கு மேண்டேட்டரி. யூ ஷுட் நோ ஃப்ரம் விச் டேட் திஸ் பவர் ஹாஸ் பீன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் இஸ் மேண்டேட்டரி. இப்ப நமக்கு ஒருத்தர் ஒரு பவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. அந்த பவர பேஸ் பண்ணி ஒரு டாக்குமெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்றாரு.
நம்ம செக் பண்ணி பார்க்குறோம். எல்லாமே கரெக்ட்டா இருக்க மாரி இருக்கு. அந்த பவர் ரெஜிஸ்டர் ஆகல. பட் ஆனா நம்ம வந்து நெட்ல செக் பண்ணி பார்க்குறோம். ஃப்ரம் பர்ட்டிகுலர் டேட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பவர் இஸ் மேண்டேட்டரி. அப்படி இருக்கும் பொழுது, ரிஜிஸ்டர் பண்ணாத ஒரு பவர பேஸ் பண்ணி ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணியிருந்தா, அது செல்லுமா? செல்லாதா? அப்படிங்கிறதெல்லாம் வந்து என்னது கொஸ்டின். ஸோ யூ ஷுட் நோ வாட் இஸ் த கரண்ட் சினாரியோ. ஒருத்தர் ஒரு உயில வந்து சேலஞ்ச் பண்றாங்க கோர்ட்ல. அந்த உயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, பழைய காலத்து உயில். அதுல வந்து நம்ம தமிழ்ல வந்து ஆ ஆ அலை அப்டின்னா, ஆக்கு அடுத்து இன்னொரு ஒரு இது போட்டு அதுக்கு அடுத்து லா போடுவோம். அந்த காலத்துல வந்து 2த்தையும் சேர்த்து ஒரு எழுத்து ஃபாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. அப்ப எந்த மாதிரியான ஃபாண்ட்ட எப்ப யூஸ் பண்ணியிருப்பாங்க? எப்போ அந்த ஃபாண்ட் டிஸ்கன்டின்யூ ஆயிருக்கு? இது எல்லாமே கூட என்னது? காமன் சென்ஸ். ஒரு விஷயம் புதிதாக ஜோடிக்கப்பட்டதா? இல்ல அது உண்மையாவே பழைய ஆவணமா? வி இட் இஸ் ஆக்சுவலி ஒரு ஹியூமன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வி கேனாட் கோ இன்டூ த கிரெடிபிலிட்டி. நம்ம வந்து என்ன கிடையாது. ஒரு ஃபோரன்சிக் எக்ஸ்பெர்ட் மாரி அனலைசிஸ் பண்ணி இந்த இங்க் பழசா, புதுசா அதையெல்லாம் தேவையில்ல. பட் என்னன்னா, ஒரு காமன் பார்லன்ஸ்ல இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் இல்ல கரண்ட் ப்ரொசீஜர்ஸ், கரண்ட் லாஸ், வாட் ஆர் த கவர்னிங் பிரின்சிபல்ஸ் அதுலலாம் வந்து என்ன பண்ணிக்கலாம்? நம்ம எக்யூப் பண்ணிக்கலாம். எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணணும்னு அவசியம் இல்ல. பட் இஃப் சம்திங் ஃபிஷி நமக்கு இதுல ஏதோ ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா, அந்த சந்தேகத்த தெளிவுபடுத்துவதற்கு என்னென்ன தேவையோ, யூ கேன் டேக் சம் டைம். தட் இஸ் செகண்டரி. இப்ப எனக்கு ஒரு லீகல் ஒப்பீனியன் நேத்து ஒருத்தர் கொண்டு வந்திருக்காரு. அதுல அவரு என்னென்ன குடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட் 95ல இப்ப கரண்ட் வெண்டார் வாங்கியிருக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட். அவங்களுக்கு 92ல ஆ அதோட ஒரிஜினல் ஓனர்ஸ் குடுத்த பவர். ஸோ இந்த 2 டாக்குமெண்ட் அதுக்கப்புறமா ஈசியோட காப்பி. இது மட்டும் தான் இருக்கு. ஸோ நான் என்ன இன்சிஸ்ட் பண்ணேன்னா, எனக்கு பட்டா காப்பி வேணும். அதே மாரி டிடிசிபி அப்ரூவ்டுன்னு சொல்றீங்க. ஸோ அந்த அப்ரூவல் காப்பி அலாங் வித் லேஅவுட் காப்பி வேணும். அதே மாரி இப்ப அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் உடைய காப்பீஸ்லாம் இந்த டிரான்சாக்ஷன் அப்போ குடுத்தோம். இதோடைய மூலப்பத்திரம் எக்ஸெட்ராலாம் குடுத்தோம்னு சொன்னீங்க இல்லையா? அந்த என்டையர் செட்டுமே நீங்க எனக்கு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க. அப்பதான் என்னால கம்ப்ளீட் ஒப்பீனியன் குடுக்க முடியும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு கம்ப்ளீட் ஒப்பீனியன் குடுக்க முடியாது. அது குடுத்தா அது சரியும் இருக்காது அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன். பிகாஸ் கிளையன்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள வி ஷுட் நாட் பைண்ட் அவர் செல்ஃப். ஒரு 2 ஹவர்ல நான் பார்த்துட்டு ஒரு ஒப்பீனியன் குடுத்துட்டா, எனக்கு ஒரு 1500 வந்துரும். வாங்கி போட்டோமா, போயிடுவோம். பட் இஃப் யூ ஆர் ஜெனுவின் அண்ட் இஃப் யூ ஆர் டூயிங் சம்திங் சம் வொர்க் இன் அ ப்ராப்பர் டைம் அப்படின்னா, அதோட கன்டினியூட்டி என்ன ஆகும்னா, நல்லபடியா 1 வருஷம், 2 வருஷம், 5 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஒரு தேவை ஏற்பட்டாலும் கூட, த ஃபர்ஸ்ட் பெர்சன் டூ ரீச் தேர் மைண்ட் வந்து யாரா இருப்பாங்கன்னா, ப்ராப்பரா அவங்களுக்காக அந்த வேலைய செஞ்சு குடுத்தவங்களா தான் இருப்பாங்க. சரி, ஓகே. ஸோ இப்ப நான் அத எதுக்காக இந்த விஷயங்கள் சொன்னேன்னா, வாட் இஸ் த கவர்னிங் இது? இப்ப எப்படி இருக்கு? என்ன மாதிரி? அதான விஷயங்கள தெரிஞ்சுக்கணும். அதான் நான் சொன்ன மாரி, அந்த ஃபாண்ட்ல ஏதாவது இருக்கா? ஒரு வில்ல பேஸ் பண்ணி ஒரு டாக்குமென்டேஷன் பண்ண வந்திருக்காங்க. அந்த வில்ல என்ன? ஒரு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த நேமுக்காக அவங்க ஒரு லீகல் சர்டிபிகேட் வாங்கியிருக்காங்க. எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்? கிராஸ் செக் பண்றதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் இருக்கு? வெப்சைட் என்ன இருக்கு? அந்த மாரியான விஷயங்கள்லாம் வி ஷுட் கீப் இன் டச். பார்த்துக்கிட்டு, தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாரி. சரி, ஓகே. ஆ நான் இந்த செஷன் முடிச்சுக்கலான்ட்டு இருக்கேன். ஆ உங்கள அன்மியூட் பண்றதுக்கு இங்க ஏதோ ஆப்ஷன் வந்து காட்டுது. சார் சொல்லுங்க. சார் இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு கிஃப்ட் இல்லாட்டா வில்ல சூஸ் பண்றதுக்கான ப்ராக்டிக்கலா எதுக்கு சூஸ் பண்றாங்க? ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மி அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? ப்ராக்டிக்கலா ஏன் ஒருத்தவங்க கிஃப்ட்ட சூஸ் பண்றாங்க? ஒருத்தவங்க வில் மூலமா? ஆ பொதுவா வந்து வில்லு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு நல்ல கொஸ்டின் இது. வில்லு வந்து எதுக்காக சூஸ் பண்றாங்கன்னா, தே டோன்ட் வாண்ட் டூ டிஸ்க்ளோஸ் டு விச் ப்ராப்பர்ட்டி இஸ் கோயிங் டூ பி கிவன் டூ விச் பெர்சன். தே மே ஹேவ் மோர் தென் 2 பெர்சன்ஸ். லீகல் ஹேரா வரப்போறவங்க நெறைய பேர் இருக்கலாம். அவருக்கு 2, 3 குழந்தைங்க இருக்கலாம். ஸோ யாருக்கு எந்த ப்ராப்பர்ட்டிங்கிறத குடுக்குறத நான் இப்ப டிஸ்க்ளோஸ் பண்ண விரும்பல. அவங்களுக்குள்ள சண்டை வந்துரக்கூடாது. என்னால, அதே மாரி என்னுடைய சேஃப்டியும் முக்கியம். அப்படிங்கிறது ஒரு காரணமா இருக்கலாம். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, வில் எழுதி வச்சுக்கலாம். வில் எழுதி வச்சுட்டு அத யார்ட்டயும் டிஸ்க்ளோஸ் பண்ணாம அவங்களுக்கு காலத்துக்கு அப்புறமா தான் அது தெரிய வரப்போகுது. ஸோ அப்போ அது என்னவோ, அது சரியோ தப்போ அத அவங்க கண்டிப்பா ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்படிங்கிறதுக்காக அவங்க பண்ணி வைக்கலாம். வில் எழுதி வைக்கிறது. அதே மாரி நீங்க கேட்ட இன்னொரு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, அந்த ஸ்டாம்ப் டியூட்டி ஆர் கோர்ட் ஃபீ. சார் வில்லுக்கு வந்து ஃபார்மேட்டிங், ரெஜிஸ்ட்ரேஷன் எதுவுமே தேவையில்ல. நீங்க ஒரு செவுத்துல எழுதி வைக்கலாம். இல்ல ஒரு பேப்பர்ல எழுதி வைக்கலாம். எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. பட் ஆனா வாட் ஐ பிரிஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கிளையன்ட் சில பேர் வருவாங்க. இப்ப கூட அவங்க கிட்ட நான் சார் எனக்கு பசங்களுக்கு நான் வந்து சொத்தெல்லாம் எழுதி வச்சுட்டு போணும்னு நினைக்கிறேன். நான் உயில் எழுதி வச்சுரட்டுமா? செட்டில்மெண்ட் எழுதி வச்சுரட்டுமான்னு கேட்டா, யூ ஆல்வேஸ் சூஸ் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா,
வில் அப்படின்னா மறுபடியும் அதுக்காக ப்ரொபேட், லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், திருப்பி அதோட ஒரிஜினாலிட்டியை ப்ரூவ் பண்றது, கோர்ட்டுக்கு போறது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா அந்த மாதிரியான இதெல்லாம் என்னன்னா காம்ப்ளிகேட்டிங் த ப்ராசஸ். அதுக்கு ஃபர்ஸ்டே ஒரு நல்ல ஒரு பாசிபிலிட்டி இருந்துச்சுன்னா, கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னுடைய ப்ராப்பர்ட்டிய நான் பிரிச்சு குடுக்க போறேன். ஸோ நான் வந்து செட்டில்மென்ட் இது பண்ண போறேன். அப்படின்னு பண்ணலாம். அதே மாரி செட்டில்மென்ட்டுக்கும் சில பேர் வந்து தப்பா நெனச்சுக்கிறாங்க. செட்டில்மென்ட் வந்து பண்ணா, நம்ம யார் யாருக்கு என்னங்கிறத முதல்லயே டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கும். நோ. செட்டில்மென்ட் இல்லன்னா கிஃப்ட்ன்னு சொல்றது கூட, அத ரெஜிஸ்டர் பண்றதுக்கு செட்டிலார் மட்டும் போனா போதும். அவரு மட்டுமே அந்த டாக்குமெண்ட்ட ரெடி பண்ணிட்டு, இட் இஸ் இம்மெட்டீரியல் தட் செட்டிலி ஷுட் கம். யாருக்கு அவரு குடுக்குறாங்களோ, அவங்க அங்க வரணும். இல்ல அவங்களுக்கு அது தெரியணுங்கிற அவசியமே கிடையாது. அது சட்டமும் செக்ஷன் 122 டூ 129 ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எடுத்து பார்த்தீங்கன்னா, ஆ ஹவ் எ கிஃப்ட் இஸ் மேட் அப்படின்னு சொல்லும்போது, இட் ஷுட் பி ரிட்டர்ன் அண்ட் சைன்ட் பை த செட்டிலார் அப்படின்னு தான் இருக்குமே தவிர, இன் நோவேர் இட் வுட் பி மென்ஷன் இட் ஷுட் பி சைன்ட் பை செட்லி அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர்கள் தேவையே இல்ல. நம்ம தாராளமா செட்டில்மென்ட் இது பண்ணலாம். பட் என்னன்னா, செட்டில்மென்ட்க்கும் பெரிய அளவுல ஃபீஸ் இல்ல. மேக்ஸிமம் இஸ் 25,000 as ஸ்டாம்ப் டியூட்டி அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜ் ஒரு 5,000 வரும். ப்ராப்பர்ட்டி குரோர்ஸ் அண்ட் அமௌண்ட்டா இருந்தாலும் கூட. கம்மியான வேல்யூவா இருந்தா 1% தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டாம்ப் டியூட்டி வரப்போகுது. ஸோ இட் இஸ் ஆல்வேஸ் பெட்டர் டூ கோ ஃபார் செட்டில்மென்ட். பட் சில பேர் என்ன பண்றாங்கன்னா, வில் வந்து பிரிஃபர் பண்றாங்க. அதே மாரி செட்டில்மென்ட் எழுதி வச்சுட்டா, அதுக்கப்புறமா அவங்க குணம் மாறிடுச்சுன்னா என்ன பண்றது? நான் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒருத்தர் குடுக்கும்போது, தேனே, மானே, பொன்மானேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி ரிசீவ் பண்ணதுக்கு அப்புறமா, நாயே, பேயே அப்படிங்கிற மாரி மாறிடும். அந்த மாரி பிரச்சனை வந்துரக்கூடாதுங்கிறதுக்காகவும், சில பேர் செட்டில்மென்ட்ட பிரிஃபர் பண்ணாம வில்ல பிரிஃபர் பண்றாங்க. சரி இருக்கிற வரைக்கும் நமக்கு ஏதோ 3 வேள சோறாவது கிடைக்குது. அதுலயும் மண்ணள்ளி போடணுமா? அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதுக்கும் வழிவகைகள் இருக்கு. செட்டில்மென்ட்லயே அந்த கிளாஸ வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் மை டிமைஸ் த பெர்சன் க இஸ் என்டைட்டில்ட் டூ டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற மாரி போடலாம். இல்ல ஐ ஹேவ் த பவர் டூ கேன்சல் த செட்டில்மென்ட் டீட் அப்படிங்கிற கிளாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கும் வழிவகைகள் இருக்கு. செட்டில்மென்ட்லயே பெர்ஃபெக்ட்டா முடிக்கிறதுக்கான எல்லா வழிவகைகளும் இருக்கு. ஓகே சார். ம். கிளியர் சார். சார் இப்போ வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கு, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கு. இத ஆ. வந்துட்டு செட்டில் பண்ணிடுறாங்க. ம். இப்போ வந்துட்டு செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒருத்தவங்க கட்டுறாங்க. ம். செட்டில் பண்ணாத ஒருத்தவங்க. ஓகே. அவங்களுக்கு வந்துட்டு காசு போட்டு கட்டுறாங்க. அப்போ ஓகே. வந்து செட்டில்மென்ட் படி இந்த கிரவுண்ட் ஃப்ளோர் எடுத்தவங்க செகண்ட் ஃப்ளோர் எடுப்பாங்களா? இல்ல காசு போட்டு கட்டியிருக்கேன் அப்படின்றனால அந்த காசு போட்டு கட்டுனவங்களுக்கு போகுமா? இது வந்து என்ன சொல்றது? ஆ சே ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராப்பர்ட்டி வந்து முதல்ல அதுல எத்தன மாடி கட்டுறதுக்கு அப்ரூவல் இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. செட்டில்மென்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஒன்லி வித் ரிகார்ட் டூ ஸ்பீக்கிங் ஒன்லி வித் ரிகார்ட் டூ கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இட் இஸ் சைலன்ட் வித் ரிகார்ட் டூ செகண்ட் ஃப்ளோர். ஸோ அப்போ அந்த லேண்ட் அது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நான் பணம் போட்டு இது பண்ணதுனால எனக்கு ஆ இதுக்கான ஆன்ஸர் நான் அடுத்த செஷன்ல கேள்விய தெளிவா கேட்டு பண்றேன். ஏன்னா டைம் வந்து கவுண்ட் ஸ்லோ ஆயிட்டு இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த செஷன்ல ஓகே சார். டீட்டெயிலா ம். கேளுங்க. நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. ஸோ ஐ எண்ட் திஸ் செஷன். ஓகே சார். தேங்க் யூ ஷூர். எவரிஒன் ஃபார் யுவர் பேஷன்ஸ். தேங்க் யூ சார்.